எல்லோருக்கும் வணக்கம். தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும். ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பாலசாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோட சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கனால தான் இன்றைக்கி ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்றைக்கி 300 கோடியில் படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை. 15 கோடியில் எடுக்கப்பட்ட 20 கோடியில் எடுக்கப்பட்ட இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்தில் தான் கிடைக்கும். அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசாக எல்லாமே இந்த படத்தில் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற ஒரு ஊர்காக்கார் ரோல்னு பண்ணேன். ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமில் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார். அவரை உள்ளே கொண்டு வரத்துக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் எழுது, நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்திருக்காருன்னா பார்த்துங்க, படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்லியிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளோதான். கேட்டுட்டா உங்களுக்கு கேட்குறவனுக்கு 2 விஷயம் இருக்குது, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது. அந்த விதத்தில் மோனிகா கேட்டுருவோம் வடிவேல் சார்ட்ட, பாடுறாரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பாட்டார், கேட்டார். இன்றைக்கி ஜம்முன்னு இன்றைக்கி ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்கா, ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே, சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார், என்னுடைய பேமெண்ட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், இது ரொம்ப லோ பட்ஜெட் சார், சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாளத்துலேருந்து அவங்கள திருப்பி தூக்கிட்டு வரா மாதிரி ஆகிடும். பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட்டு. எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட்? 1 lakh. ரொம்ப சின்ன படம் சார், கொஞ்சம் குறைச்சிங்களா, எவ்வளோமா, 98,000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள். என்னம்மா என்னை தவிர பாக்கியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்க. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப டீசெண்டான அந்த டீமே ரொம்ப டீசென்ட். ஸோ இன்றைக்கி ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்தா மாதிரியோ, இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க. நாளைக்கு வார்னர் பிரதர்ஸே இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்ல டீமோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பாட்டு எனக்கு உண்மையிலுமே ஃபஸ்ட்டு அந்த வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன். பட் இதுக்கப்புறம் அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசாக தெரியாது, ஜென்ரலாக அவுட்லைன் தான் தெரியும். பட் ஆனால் பாட்டை கேட்டவுடனே என் கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அற்புதமான லிரிக், அற்புதமான ஒரு இது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக படம் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி 4 பேர்கிட்ட சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.